நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே வந்திருக்கும் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாங்கள் இந்த பாட்டுத்தாளிலே பார்த்தோமானால் அங்கு விசேஷித்த ஒரு வார்த்தையை எழுதப்பட்டிருக்கிறது, அச்சிடப்பட்டிருக்கிறது நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாக இருக்கிறது. இந்த சகோதரருடைய வாஞ்சியம் இப்படியாக காணப்பட்ட நிமித்தமாக இன்று இந்த சகோதரி கிறிஸ்துவோடு கூட சதா காலத்திலும் இருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு நாங்கள் இருக்கிறோம். அதுவே எங்களுடைய விசுவாசமாய் காணப்படுகிறது. அதே போன்று இன்னும் ஒரு வார்த்தை எங்களுடைய அந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கிறது என்று. கர்த்தருக்குள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவருக்கு இப்படியான ஒரு ஆசை உண்டாயிருக்கிறது. அதுதான் அவருடைய பரிசுத்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு தேவன் அழைத்தவராய் இருக்கிறார். அந்த அழைப்பிற்கு இந்த தாயார் உண்மையாய் ஒவ்வொரு வாரமும் சபையில் நடக்கிறதான அந்த ஆராதனை கூடத்துக்கு வந்து முழுமையாக அந்த ஜீவனுள்ள தேவனை நம்பியிருந்தபடியினாலே அந்த விசுவாசம் இன்று அந்த ஆசையாய் பரலோகத்திலே என்றோ ஒரு நாள் நாம் செல்கிற பொழுது அந்த வாஞ்சியை அடைந்த அந்த தாயருடைய வாஞ்சியை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகையால் அந்த சந்தோஷத்தோடு கூட நாங்கள் எழுந்திருந்து எங்களுடைய இந்த பாட்டு தாளிலே காணப்படுகிறதான 6வது பாடலை எழுந்திருந்து பாடுவோம். கீதிகா பரவலர் ஹைவனி கீதிகா. வாழ்நாள் முழுவதும் உண்மை போற்றுவேன்.
பலியால் என்னை மீட்கிற அன்பராகிய இயேசு கிறிஸ்து எங்களை மீட்டவராயிருக்கிறார். வாழ்நாள் முழுவதும் அவரை நாம் போற்ற வேண்டியவர்களாயிருக்கிறோம். இப்பொழுது தாயார் போற்றினபடியினாலே இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறார். நாமும் அந்த எதிர்பார்ப்போடு கூட இருந்தவர்களாய் கண்களை மூடிக்கொள்வோம். சபையில் தாசர் தாமை இந்த இடத்துல வந்து இந்த கூட்டத்தை ஒப்புக்கொடுத்து ஜெபம் பண்ணுவார். அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இந்த நாள் ஆண்டவரே உமக்கு உரியதாக இருக்கிறது. இந்த நாளிலே நடந்து கொண்டிருக்கிற நடக்க போகிற சுவாமி காரியங்களை குறித்து நாங்கள் நிறுவப்படுத்துகிறோம். சுவாமி எனவே தாயரை நாங்கள் நிறுவப்படுத்துகிறோம். சுவாமி கடந்த வருஷங்களிலே அவரோடு நாங்கள் பழகி அவரோடு நாங்கள் உறவு வைத்து சுவாமி ஆண்டவரை வாழ்ந்த காலத்திலே நடந்த சாட்சிகள் அதிகமாக இருக்கிறது. பிதாவே, இந்த சாட்சிகளை நாங்கள் ஒரு தரம் சொல்ல முடியாது. ஆண்டவரே, இப்படியாக அந்த தாயார் மூலமாக கற்றுக்கொண்ட காரியங்கள் அதிகமாக இருக்கிறது. இன்று அவர் எங்களை விட்டு பிரித்து செல்லுகிற ஒரு நாளாக நாங்கள் காண்கிறோம். ஆனாலும் தேவனே, அவரை நாங்கள் சந்திப்போம் என்கிற ஒரு ஆண்டவரை சந்தர்ப்பம் இருக்கிறதை குறித்து நாங்கள் நிறுவப்படுத்துகிறோம். எப்படியாக இந்த நாளிலே இதுவரை இந்த 2 நாட்களாக எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பணிகளை நிறுத்தி ஆண்டவரே இடத்திலே ஒரு ஆண்டவரே நீர் காத்துக் கொண்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அதே போல இந்த நாளிலே குடும்பத்திலிருந்து வெளியான சோதனைகளை இடத்துக்கு கொண்டு வந்தேன். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே ஒரு வார்த்தைகளை பேச நீர் கொடுத்திருக்கிற எங்களுடைய அருமையான சகோதரர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல இந்த நாட்களிலே உதவி செய்த சகோதரர்களுக்காக ஒத்தாசை கொடுத்த சகோதரர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ மறுபடியுமாக ஆண்டவரே இந்த உலகத்துக்கு வருகிற போது சுவாமி எங்களை நினைவு கூறுவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்படியாக நாங்கள் ஒரு ராஜ்யத்துக்குள் வாழப்போகிறோம் என்கிற ஒரு சந்தோஷம் இருக்கிறது, மனமகிழ்ச்சி இருக்கிறது. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். சுவாமி, இப்படியான ஒரு காரியத்தை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். இந்த உலக வாழ்க்கையில் இருந்து எங்களுக்கு ஒரு நிரந்தர வாழ்க்கையை ஆண்டவரை கொடுத்திருக்கிறேன். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி, இதே போல எல்லோருடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் வரப்போகிறது என்பதை எல்லோரும் கூறும்படியாக இந்த நாளை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்தி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் பண்ண இவைகள் எல்லாவற்றையும் இந்த கருத்திலே வைக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் வேண்டுகிறேன். நன்றினாலே ஆமென். நாள் முழுவதும் உம்மை போற்றுவேன் என்று சொன்ன போல வாழ்த்துகிறோம் எங்கள் தேவனை ஜீவ நாட்களிலும் அது யாத்திரையிலும். இந்த வண்ணமாக அடுத்த பாடலை நாங்கள் பாடப்போகிறோம். முள்ளுள்ள புதர்களின் மத்தியில் ஒரு ரோஜா புஷ்பம் போலவே. எங்களுடைய பாட்டுத்தாளிலே முதலாவது பாடல் அங்கேக்கர். Oh
நாம் அமர்ந்து கொள்ளுவோம். மனக்குன்னில் என்னை தடவி மன ஆறுதல் தருகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே எங்களுடைய மன ஆறுதலுக்கு இளைப்பாறுதல் இருக்கிறது. உண்மையாகவே அவர் ஒருவர் மாத்திரமே எங்களுடைய மன ஆறுதலுக்கு ஏற்ற தேவனாய், ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக நாம் பரிசுத்தவான்களாய் இருக்கிறோம். இன்றைய நாள் எங்களுடைய துக்க நாள் அல்ல, மனப்புண்ணில் ஆறுதல் தருகிறார். இந்த சகோதரி கண்ணாத்தாள் தாயார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக அவருடைய மரணம் அருமையாக இருக்கிறது. எங்களுக்கு அது சந்தோஷமாக இருக்கிறது. இதுதான் எங்களுடைய ஆசை, எங்களுடைய துக்கம் அல்ல. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறார். தாயாருடைய ஜீவ நாட்களிலும் தாயார் பற்றியதான எல்லா சாட்சிகளையும் அறிந்த தாயாருடைய மகள் வந்து எங்கள் மத்தியிலே தாயாருடைய வாழ்க்கை நிலைமையை சாட்சியாக எங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொடுப்பார். சகோதரி திலகஜோதி எங்கள் மத்தியிலே வந்து சாட்சியை பகிர்ந்து கொடுப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனது தாயார் வேறொரு மதத்தை தழுவினார். 1985 ஆண்டளவில் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு என் தாயார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். எனது அம்மாவை இதுவரைக்கும் ஏற்றுக்கொண்ட பிறகு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவரை எல்லா விதத்திலும் கர்த்தர் அற்புதமாக ஆசீர்வதித்தார். எனது தாயார் எழுத படிக்க அவருக்கு தெரியாத நேரத்திலும், அவருக்கு தெரியாது, படிக்கவில்லை. ஆனாலும் அவர் நன்றாக கர்த்தரை அனுபவித்தவர், துதிக்கக்கூடியவராக இருந்தார். அந்த வசனங்களை அவர் நன்றாக கேட்டதினால், ஊழியக்காரர்களுடைய வசனங்களை, பிரசங்கங்களை கேட்டு அந்த வசனங்களை அவர் சொல்லி, அவருக்கு பிடித்த வசனங்களை சொல்லி அவர் ஜெபம் பண்ணுவார். அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதே போல் அவர் இந்த பாடல் புஸ்தகத்தில் அவர் எந்த நாளும் சபைக்கு வந்து இந்த பாடல்களெல்லாம் அவர் பாடமாக்கி கொண்டார். சில பாடல்களை அவர் முழு பாடலையும் அவர் பாடுவார். அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அதே போல் எனது வாழ்க்கையில் என் தாயாரோடு வாழ்ந்த இந்த மிக சிறந்த தருணங்கள் என்னவென்றால், அவளோடு நான் வேதத்தை வாசித்து பாடல்கள் பாடி நான் தாயாரோடு நாங்கள் 2 பேரும் நன்றாக ஜெபிப்போம். அதுதான் என் வாழ்க்கையிலே நாங்கள் ரொம்ப சந்தோஷமான தருணங்கள். அதே போல் என்னுடைய அம்மாவுடைய வாழ்க்கையிலும் அந்த தருணங்கள் தான் சந்தோஷமான தருணங்களாக இருந்தது. அப்படி நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு எனது உறவினர்களை கர்த்தர் உண்மையாகவே சொல்ல போனால் அவர் தூரப்படுத்திவிட்டார். நாங்கள் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும், அவர்கள் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் எங்களால் அவர்களை நெருங்க முடியவில்லை. அப்படித்தான் கர்த்தர் அந்த மாதிரியான ஒரு தொடர்பை அறுத்து எங்களுக்கு அநேக சபை பிள்ளைகளுடைய, ஆண்டவருடைய பிள்ளைகளை எங்களுக்கு கொடுத்தார். நாங்கள் எந்த நாளும் சொல்லி ஜெபிக்கிற வசனம், திக்கற்றவர்களையும் பரதேசிகளையும் கர்த்தர் விசாரிக்கிறார், அவர் எங்களுடைய தகப்பனாக இருக்கிறார் என்பது தான். அதே போல் தாயார் நோய்வாய்ப்பட்ட பிறகும்
நாங்கள் அதை தொடர்ந்து அப்படியே நாங்கள் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்தோம். அம்மாவுக்கு அந்த 2 நாட்கள் தான் அதிகமான வருத்தம் வந்தது. அப்போது நான் அவரிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டேன். நான் அவரை கடிந்து கொண்டதற்காக மன்னிப்பு கேட்டேன். அவர் அதை பற்றி அவர் ஒன்றுமே கோபப்படவில்லை. நான் மற்றும் மிக முக்கியமாக கூறிக்கொள்ள வேண்டிய விடயம், என் அம்மா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட முன்பதாகவும் ஒரு உத்தமமான பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அது என்னுடைய உறவினர்களுக்கெல்லாம் தெரியும். என் அம்மாவை என்னுடைய உறவினர்களும் நாங்கள் வாழ்ந்த இடங்களில் இருந்த மனிதர் ஒருவர் கூட என் அம்மாவை யாரும் தப்பாக ஒரு வார்த்தை கூட அவரை சொல்லவில்லை. அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட முன்பும் இதுவரைக்கும் என் அம்மாவை பற்றி யாரும் ஒரு தவறான வார்த்தையை சொல்லி என் காதுகளால் நான் கேட்கவில்லை. இப்போது என் அம்மா நாங்கள் வாழ்ந்த அந்த இடத்திலே அந்த மக்கள் அனைவரும் என் அம்மாவோடு அன்பாக இருந்தார்கள். அதேபோல் நாங்கள் 2-3 இடங்களில் வாழ்ந்த வரையிலும் அந்த மக்கள் என் அம்மாவுக்கு ஒரு நல்ல சாட்சியை கொடுத்தார்கள். அவருடைய அந்த மக்கள் ஆண்டவர் அறியாத நேரத்திலும் கூட என் அம்மா ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான பெண் என்று ஒரு குடும்பத்தில் 5வது பெண். அதனால் அந்த மக்கள் என் அம்மாவை ஒரு ஆசீர்வாதமான பெண்ணாக ஏற்றுக்கொண்டார்கள். அதனால் என் அம்மாவுக்கு சபையிலும் உலக மக்கள் மத்தியிலும் நல்லதொரு சாட்சியாக அவர் வாழ்ந்தார். அதற்காக நான் கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். அதே போல் என்னையும் அவர் ஒரு நாளும் கடினமாக பேசினதில்லை, என்னை அடித்ததில்லை. அப்படியாப்பட்ட ஒரு அம்மா தான் எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். மிகவும் ஒரு நல்ல தாயார், மிகவும் பொறுமையானவர், யாரையும் கடித்து பேச மாட்டார், எல்லா சின்ன பிள்ளைகளோடும் அன்பாக இருப்பார். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அவருடைய குடும்பத்து அங்கத்தினவர்களை குறித்து அவருக்கு சரியான கவலை இருந்தது. அவரை பார்க்க வரவில்லை என்பது தான் அவருடைய பெரிய கவலை. மற்றும் முதலாவது என் அம்மா அவருடைய மரணத்த பின்பு அவருக்கு ஒரு அடக்க ஆராதனை நடக்கும் என்றால் நான் ரட்சித்த இந்த சபையிலே தான், அது தீபம் சபையில் தான் இடம்பெற வேண்டும், அங்கு தான் நான் பாவம் பெற்றேன் என்று அவர் சொல்லுவார். என் அம்மா இறப்பதற்கு முதல் நாள் அவர் மிகவும் வருத்தமாக இருந்தார். அப்போது அவர் சொன்னார், ஏசப்பா நீங்கள் என்னை எடுத்துக்கொள்ளுங்க என்று சொன்னார். அதே போல் அவர் பாவ மன்னிப்பையும் அவர் ஆண்டவரே நான் உங்களுக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கேன், என்னை மன்னியுங்கள் என்றும் அந்த 19ஆம் தேதி இரவு அவர் சொன்னார். இப்படியாக அவர் கடைசி காலங்களில் அவருக்கு ஒரு போராட்டம் இருந்தது. நான் அதற்காக ஆண்டவரே அவர் மன்னித்தாலும் நீங்கள் அவரை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தான் நான் ஜெபித்தேன். அதே போல் அவருடைய விருப்பப்படி இந்த இடத்திலே அவருடைய அடக்க ஆராதனை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். அம்மா இறந்தவுடனே கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த இடத்துக்கு ஒரு 10 நிமிஷத்திலேயே வந்து விட்டார்கள். வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுத்தார்கள். அதுபோல் என்னுடைய அம்மா அந்த கிட்டத்து காலங்களில் சொன்னார், என்னுடைய மரணத்துக்கு பிறகு நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, கொழும்பு சபைக்கு மாத்திரம்தான் நீங்கள் அங்கு தான் செல்ல வேண்டும் என்று அவர் எனக்கு சொன்னார். அதே போல் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு முன்பதாக ஒரு வசனம் கொடுத்தார். ஏசாயா புஸ்தகத்திலே ஏசாயா 66:13 அதை நான் ஒருவருக்கு அனுப்பி வைத்தேன். எனக்கு ஞாபகம் இருக்கிறது 2-3 நாட்கள். அதே வசனத்தை எனக்கு திரும்ப ஞாயிற்றுக்கிழமை காலையிலே வந்தது. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். அப்போ நான் எருசலேம் என்று நான் படித்தது சபை, நான் சபையிலே தேற்றப்படுவேன் என்று நான் அதை எடுத்துக்கொண்டேன். இதுதான் எங்கள் அம்மாவுடைய சாட்சி. கர்த்தர் எங்களோடு இருந்தார். கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னும் கர்த்தரை அறியாத பிள்ளைகள் எல்லாம் எங்களோடு இருந்தார்கள். அவர்கள் யாவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவை அந்த சாட்சியருக்கு நன்றி. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல
என் ஆசை கிறிஸ்துவோடு கூட இருக்க வேண்டும் என்று அந்த சகோதரி சொன்னது போல அந்த சாட்சியின் வாயிலாக தாயாருடைய ஆசையை பார்த்தோம் தானே. எப்படி மரணிக்கும் தருவாயில் மன்னிப்பு கேட்கிறார். பரிசுத்தவானுடைய அருமை அதுதான். நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் எத்தனை விதமான பாவம் செய்தாலும் நமக்கு மன்னிப்பு உண்டு. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது நிமித்தமாகவே. அதுதான் எங்களுடைய பார்வைக்கு அருமையான மரணமாக இருக்கிறது. இந்த தாயார் அதை செய்த நிமித்தமாக இன்று எங்கள் மத்தியிலே பரிசுத்தவானாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட அவருடைய பாரிசத்தில் தொடர்ந்தும் வீற்றிருக்கிறவராக இருக்கிறார். ஆகையால் நாங்கள் எழுந்திருந்து இன்னும் ஒரு பாடலை பாடப்போகிறோம். எங்களுடைய பாடலை பாடுவதற்கு முன்னதாக கேட்ட சாட்சிகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஜெபம் பண்ண போகிறோம். சகோதரன் நில்பன் எங்கள் மத்தியில் வந்து அந்த சாட்சிகளுக்காக நன்றி செலுத்துவார். सर्वप्रदारी महोत्तम देवी स्वामीන් වහන්සේ අපි ඔබ වහන්සේට ස්තුති ප්‍රශංසා කරමින් ඔබ වහන්සේගේ ශ්‍රී දෙපා මුල වැඳ වැටෙනවා. මේ කන්නාතා මවගේ සාක්ෂිය පිළිබඳව දෙවි ස්වාමිනී ඔබ වහන්සේගේ ගැලවුම් කාර්යය කොට පිළිගත් දවසේ පටන් මරණාන්තයේ දක්වාම මේ පොළොවේ ජීවත් වෙන සියලු දවස්වලදී ඔබ වහන්සේට ප්‍රසන්න වූ ප්‍රිය වූ ජීවිතයක් ගත කිරීම ගැන අපි ස්තුති කරනවා. ස්වාමීන් වහන්සේ ඔබ වහන්සේගේ කරුණාවේ වැඩෙන්න සලස්වා. ස්වාමීනි අවසානයේදී ඔබ වහන්සේගේ අභිමුඛයට ගත් නිසා ස්තුති වේවා. දැන් ඔබ වහන්සේ අභිමුඛයේ නිරන්තරයෙන් ඔබට নমස්කාර කරමින් ප්‍රශංසා කරමින් සැනසෙනසා ස්තුති වේවා. මහෝත්තම දෙවි ස්වාමීනි අපගේ ස්තුතියත් ගෞරවයත් ප්‍රශංසාවත් නමස්කාරයත් අපි ඔබ වහන්සේට පුද කරනවා. ඔබ වහන්සේගේ පුත්‍ර යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කරන කොටගෙන මේ ආකාර සාක්ෂිකාර ජීවිතයක් ගත කර ස්වාමිනී සැනසීම ලබා ගන්නට ඔබ වහන්සේ දුන්නා වූ මේ මහා අනුග්‍රහය නිසා අපි ඔබ වහන්සේට ස්තුතිවන්ත වෙනවා. යහපත් දෙවි ස්වාමීනි අපගේ ප්‍රශංසාව ඔබට මක් නිසාද ඔබ වහන්සේ පෞකාරයන් ගලවන පිණිස මේ ලෝකයට ආසේක ස්වාමීනි ඒ විශ්වාස වූ සර්ව පරාක්‍රමයෙන් පිළිගත යුතු කීමක් දෙවි ස්වාමීනි අපි ඒ ගැන ඔබ වහන්සේට ප්‍රශංසා කරනවා. ස්වාමීනි ගැලවුම්කාරෝ යේසුස් වහන්සේ දැන ගැනීම කරන කොටගෙන ලැබුණා වූ මහත් සදාකාල ජීවිතය නිසා අපි ප්‍රශංසා කරනවා. ඒ අද දවසේ කන්නාතා මාතාව ස්වාමීනි ලබාගත් නිසා අපි ප්‍රශංසා කරනවා. ඒ අපට ආදර්ශයක් අපට ස්වාමීනි මාර්ගය විවර කිරීමක්. ඒ නිසා දෙවි ස්වාමීනි අපි මෑගේ මරණය තුල ස්වාමීනි අත්දකින්න බොහෝ දේය. ඒ නිසා අපි ඔබ වහන්සේට ප්‍රශංසා කරමින් මෙසේ ඔබ වහන්සේගේ නාමය ඔසවා තබනවා. ගැලවුම්කාර යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். இங்கே இருக்கிற எவருக்கேனும் தாயாரை பற்றி ஒரு சாட்சி சொல்வீர்கள் என எல்லோரும் முன்வந்து தொடர்ந்து சொல்வீர்கள் என்று. ஏனென்றால் அந்த தாயாருடைய சாட்சியை பார்க்கும் யாரையுமே எந்த விதத்திலுமே குறை சொல்லவில்லை, யாரையும் எதுவுமே சொல்லவில்லை. தனிப்பட்ட ரீதியில் நான் மறைந்திருக்கிறேன். அருமையான வார்த்தையினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் அன்பாய் அரவணைக்கிற தாய். ஆகையால் அந்த சந்தோஷ நிறைவோடு கூட நாங்கள் இன்னும் அந்த எழுந்திருந்த வண்ணமாக பாடலை பாடப்போகிறோம். பாடத்தாளிலே 5வது இலக்கம் கீதா அங்க மகா. Hallelujah.
எதிர்பார்ப்பாக இருக்க போகிறோம். இப்பொழுது நன்றி செலுத்தும் முகமாக சகோதரர் சாம் எங்கள் மத்தியிலே வந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஜெபம் பண்ணுவார். நாங்கள் ஜெபம் செய்ய முதலாக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இல்லை பாருவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களுடைய கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்று என்று சொல்லிற்று. நாங்கள் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள நேற்றும் என்றும் என்றும் மாறாத பரலோகத்தில் வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த நாளில் உமது பாதத்தில் வந்து அருமையான சகோதரி கண்ணம்மா அப்படிய கண்ணாத்தாண்ட ஜீவித்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி, தேவரீரே அவரை நீர் உமது பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட நேரத்திலிருந்து கடைசி வரைக்கும் கைவிடாமல் காத்து அவரை உமக்குள் தேவரீரே நிலையோடு அதே போல கடைசி வரைக்கும் சுவாமி உமக்குள் உறுதியிருந்து அந்த ஜீவனை நீர் ஏற்றுக்கொண்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் சுவாமி. அதே நேரத்தில் இந்த நேரத்தில் இங்கே கூடியிருக்கும் அவருடைய உறவினர்கள், அவருடைய பிள்ளைகள், தேவனுடைய குடும்பத்தை எல்லாரும் கலந்து வைத்து பரிசுத்த ஆவியாளர் மூலமாக கிடைக்கும் அந்த ஆறுதலை ஒவ்வொரு உள்ளத்திற்கும் இது கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். அதே போல ஒரு சபையில் வைத்த சாட்சிக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. தேவி இவரை பார்த்த அநேகர் நாங்களும் கர்த்தருக்குள் இப்படி சாட்சியாக இருக்க வேண்டும் என்று ஒரு உறுதியை எடுத்துக்கொள்ளவும் இருக்கிறவே யாரும் சுவாமி. இந்த சகோதரனுடைய ஜீவியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். தேவரீரே நீர் எங்களோடு கூடியிருக்கிற எங்கள் மத்தியில் தொடர்ந்து கூடியிருந்து வழிநடத்தும் சுவாமி. துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு சுவாமி நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நன்றி. நாம் எல்லோரும் அமர்ந்து கொள்வோம். இப்பொழுது பாடல்கள் மூலமாக, சாட்சியின் மூலமாக கர்த்தர் எப்படி எங்களுடைய வாழ்க்கையிலே, அதாவது இந்த சகோதரியுடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்திருக்கிறார், எப்படி மகிமை நிறைந்தவராக இருக்கிறார் என்று பாடல்கள் மூலமாகவும் சாட்சியின் மூலமாகவுமே நாங்கள் கேட்டோம். இப்பொழுது அந்த பரிசுத்த வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறது என்று சகோதரன் கொழும்பிலிருந்து வருகை தந்திருக்கிறான் எங்களுடைய பிரதான மூப்பர் சகோதரன் நெவில் எங்கள் மத்தியில் அந்த வார்த்தைகளை எங்களுக்கு கொண்டு வருவார். කන්නාතාල් සහෝදරියගේ මේ ජීවිතය ගැන දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරන මෙහෙය තමයි අපි මේ පවත්වන්නේ. கண்ணாத்தாள் சகோதரியினுடைய வாழ்க்கைக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகிற கூட்டத்தை தான் நாங்கள் இன்று நடத்துகிறோம். ඒ අවස්ථාවේ අපිට දෙවියන් වහන්සේ මතක් කරනවා උන්වහන්සේ මේ අවමංගල්‍යය මෙහෙයක් පිළිබඳව දෙවියන් වහන්සේ කියන දේ අපිට මතක් කරලා දෙනවා. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்திலே தேவன் எங்களுக்கு ஞாபகம் ஊட்டி கொடுக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மரண வீட்டிலே, ஒரு அடக்க ஆராதனையிலே நாம் நினைவு கூற வேண்டியது என்ன என்று. බයිබලයේ දේශනාකාරයා පොතේ 7 වෙනි පරිච්ඡේදයේ 2 වෙනි පදය பரிசுத்த வேதாகமத்திலே பிரசங்கி என்ற புத்தகத்திலே 7வது அதிகாரம் 2வது வசனம். මේක බොහොම වැදගත් වචනයක්. மிகவும் முக்கியமான ஒரு வசனம். දෙවියන් වහන්සේ මේ අද මේ தત્ත්වය අද මේ සිදුවී තිබෙන දේ බලන්නේ මේ විදියටයි. தேவன் இன்று நடந்திருக்கிற சம்பவத்தை பார்ப்பது இப்படித்தான். பிரசங்கி 7வது அதிகாரம் 2வது வசனம். விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். இதிலே எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். මේව තමයි දෙවියන් වහන්සේ කියන්නේ. இதைத்தான் தேவன் சொல்லுகிறார். මංගල්‍ය ගෙදරට යනවට වඩා වැළපීමේ ගෙදරට යාම හොඳයි. விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். ඇයි ஏனது? අන්තිමට කියනවා ජීවත්ව සිටින මිනිස්සයා ඒක හිතට ගන්නවා ඇත. கடைசி வரி சொல்லுகிறது, உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். දෙවියන් වහන්සේ අපිට කතා කරනවා. தேவன் எங்களோடு பேசுகிறார்.
අපි දැන් මේක හිතට ගන්න ඕනේ. இதை நாங்கள் மனதில் கொள்ள வேண்டும். අද මේ ස්වර්ගස්ථ වෙලා ඉන්නේ වයස අවුරුදු 93ක් පමණ වයස ඇති කෙනෙක්. இன்று கர்த்தரிடம் சென்றடைந்திருப்பவர் கிட்டத்தட்ட 93 வயதை அடைந்த ஒருவர். ඒ වුණාට එපමණ වයසක් ජීවත් වෙන්න අපි බොහෝ දෙනෙකුට අවස්ථාව ලැබෙන්නේ නැහැ. ஆனால் எங்களில் பலருக்கு அத்தனை வருட காலம் உயிர் வாழ்வதற்கான வாய்ப்பு கிடைக்காது. ඒ නිසා බොරු බලාපොරොත්තු තියාගන්න එපා. அதனால் பொய்யான நம்பிக்கைகள் வைத்து எதிர்பார்ப்புகள் வைத்துக் கொண்டிருக்க வேண்டாம். දෙවියන් වහන්සේ කියපු දේ කරන්න ඕනේ. தேவன் சொன்னதை செய்ய வேண்டும். හිතට ගන්න ඕනේ මේ කාරණාව. இதை நீங்கள் மனதில் வைத்து சிந்திக்க வேண்டும். දැන් මම අපි දැන් කියවන්න යනවා බයිබලයේ එක්තරා කොටසක්. பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு பகுதியை நாங்கள் வாசிக்க போகின்றோம். ඒ කොටස හොඳට තේරෙනවා යේසුස් වහන්සේ අදහගෙන සිටින අයට. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்துக் கொண்டு இருக்கிறவர்களுக்கு இந்த பகுதி நன்றாக புரியும். අනිත් අයත් මේක තේරුම් ගන්න උත්සාහ ගන්න ඕනේ. மற்றவர்களும் இந்த வாசிக்கிற பகுதியை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். අපි මේ කියවන කොටස අය හඳුන්වන්නේ මරණයෙන් එහා පැත්තේ ඉඳලා කියන වාක්‍ය හැටියට. நாங்கள் இப்பொழுது வாசிக்க போகின்ற இந்த வசனங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அது மரணத்துக்கு அப்பால் இருந்து சொல்லப்படுகிற வார்த்தைகளாக. දැන් සවන් දෙන්න. இதை கேட்டுக்கொள்ளுங்கள். ගීතාවලියේ 116 சங்கீத புத்தகத்திலே 116வது சங்கீதம். මේක පදයෙන් පදය හොඳට තේරුම් ගන්න බලන්න. මීට කලින් ඔබ බයිබලය කියවලා තිබුණේ නැතත් මේක තේරුම් ගන්න බලන්න. இதை வசனம் வசனமாக வாசிக்கும் பொழுது புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இதற்கு முன்பதாக நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்காத ஒருவராய் இருந்தாலும் இப்பொழுது நான் வாசிக்கும் பொழுது இதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். சங்கீதம் 116. கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்மாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். நான் மெலிந்து போனேன், அவர் என்னை இரட்சித்தார். என் ஆத்துமா, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என் ஆத்துமாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. கர்த்தாவே, நான் உமது அடியேன். நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன். என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர். நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. මීට ටිකකට ඉස්සර වෙලා තිලක ජෝති සහෝදරිය තම සාක්ෂියේදී යෙරුසලම කියන වචනය තිබෙන බයිබල් පදයක් කියවුවා. சற்று நேரத்துக்கு முன்பதாக திலக ஜோதி சகோதரி அவள் சாட்சி பதிந்த
பகிர்ந்து கொண்ட பொழுது எருசலேம் என்ற சொல்லிருந்த ஒரு வசனத்தை வாசித்தார். අය ඒ වචනය යෙරුසලම කියන වචනය කියලා අය යෙරුසලම කියන වචනේ එක තේරුමක් සභාව කියලා අය ප්‍රකාශ කළා. அதை வாசித்து அந்த எருசலேம் என்ற சொல் இருக்கும் வசனத்தை வாசித்து அவர் சொன்னார், எருசலேம் என்ற சொல்லினுடைய ஒரு அர்த்தம் சபை என்று. දැන් මම ඔබට මතක් කරන්නම් යෙරුසලම කියන එකේ තවත් තේරුමක්. நான் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகிறேன் இந்த எருசலேம் என்பதனுடைய இன்னும் ஒரு அர்த்தத்தை. ඒකට තේරුම් කීපයක් තිබෙනවා. அதற்கு அந்த சொல்லுக்கு பல அர்த்தங்கள் இருக்கின்றன. 19 වෙනි පදේ කියලා තියෙනවා 19ஆம் வசனம் சொல்லுகிறது, එම්බා යෙරුසලම තී මැදදී එසේ කරන්නෙමි ස්වාමීන්ට ප්‍රශංසා කරමි. எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன், கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். මෙතනින් අපිව ගෙනියනවා යෙරුසලමේ තිබෙන ස්වර්ගීක තේරුමට. එනම් ඒක ස්වර්ගය. அது எங்களுக்கு பரம அர்த்தத்தை கொண்டு வந்து தருகிறது. அதுதான் பரலோகம். අවසානයේදී යේසුස් වහන්සේ අදහගත්තු අය අවසානයේ යන්නේ අලුත් යෙරුසලමට. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் கடைசியாக போய் சேரும் இடம் புதிய எருசலேம். දැන් මේ කන්නාතාල් සහෝදරිය මේ වෙලාවේ ඒ යෙරුසලම එනම් දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ ස්වර්ගයේ දෙවියන් වහන්සේ ප්‍රශංසා කරනවා. இப்பொழுது இந்த கண்ணாத்தாள் சகோதரி அந்த எருசலேமிலே, அதாவது தேவனுடைய சந்நிதியிலே பரலோகத்திலே தேவனை ஆராதித்து தொழுது கொண்டிருக்கின்றார். ඒ 18 වෙනි පදයේ කියනවා තනියෙන් නෙමෙයි ස්වාමීන්ගේ මුළු සෙනග ඉදිරියේ. 18ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் தனியாக அல்ல, தேவனுடைய கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும். යේසුස් වහන්සේ අදහාගත්තු දෙවියන් වහන්සේට වන්දන නමස්කාර කරන අය මරණයෙන් මතු ස්වර්ගයට යනවා. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும், தேவனை தொழுது கொண்டு ஆராதிக்கிற எல்லாரும் மரணத்துக்கு பிறகு பரலோகத்துக்கு போகிறார்கள். ආත්මය ස්වර්ගයට යනවා. அவர்களுடைய ஆவி பரலோகத்துக்கு போகிறது. එතකොට ස්වර්ගයේ ලොකු සෙනගක් ඉන්නවා. அப்பொழுது பரலோகத்திலே பெரும் கூட்டம் இருக்கிறது. ඒ සෙනග මැද අයත් ඉන්නවා. දැන් මේ අම්මත් ඉන්නවා. அந்த கூட்டத்தின் நடுவிலே இவரும் இந்த தாயாரும் அங்கே இருக்கின்றார். මේ ගීතිකාව අපි දැන් මේ කියවපු ගීතාවල 116 ඔබ කවදාවත් කියවලා නැතිනම් ඔබ කොහොම හරි බයිබලයක් හොයාගෙන මේක ආයෙත් කියවලා බලන්න ඕනේ. இன்று நாங்கள் வாசித்த இந்த சங்கீதம் 116 நீங்கள் இதுவரை வாசித்திருக்கவில்லை என்று சொன்னால் எப்படியாவது ஒரு பரிசுத்த வேதாகமத்தை தேடி பெற்றுக்கொண்டு நீங்கள் இந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். 15 වෙනි පදය බලන්න. 15ஆம் வசனத்தை பாருங்கள். මොකක්ද ඒක කියන්නේ? அதில் என்ன சொல்லுகிறது? සාමාන්‍යයෙන් මේ ලෝකෙ මිනිස්සු කියන්නේ නැති දෙයක්. பொதுவாக இந்த உலகத்து மக்கள் சொல்ல மாட்டார்கள் இப்படி. ඔන්න කියවනවා. இத பாருங்கள், கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. අපි නම් මරණය කියන එක ගැන එහෙම කියන්නේ අයියෝ අහෝ මරණයටපත් වුණා. එහෙම තමයි මිනිස්සු කියන්නේ. நாங்கள் மரணம் நிகழ்ந்தவுடனே இப்படி யாரும் சொல்ல போவதில்லை. நாங்கள் எல்லாம் என்ன சொல்லுவோம், ஐயோ அவர் செத்து போய்விட்டார், மரித்து போய்விட்டார் என்று சொல்லுவோம். මහා විපත්තියක් වුණා. என்ன ஒரு விபரீதம் நடந்து விட்டது. එහෙම තමයි මේ පොළවේ මිනිස්සු කියන්නේ. அப்படித்தான் இந்த உலகத்து மக்கள் சொல்லுவார்கள். නමුත් දෙවියන් වහන්සේගේ වචනය මොකක්ද කියන්නේ? ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? දෙවියන් වහන්සේගේ ශුද්ධවන්තයන්ගේ මරණය උන්වහන්සේ ඉදිරියේ අනාර්ගව තිබේ. கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. කොහොමද මේම වුනේ? இது எப்படி நடந்தது? ඇයි උන්වහන්සේ මේ මරණය අනාර්ග ලෙස දකින්නේ? ஏன் அவர் இந்த மரணத்தை அருமையான ஒன்றாக பார்க்கிறார்? මොකද මරණය තුළින් තමයි උන්වහන්සේට ප්‍රේම කරන මේ පොළවේ ඉන්න මිනිස්සෙක් උන්වහන්සේ ඉදිරියට යන්න තියෙන එකම මාර්ගය. ஏனென்றால் இந்த உலகத்தில் இருந்து தேவன் மீது அன்பு கொண்டு இருக்கிற ஒரு மனிதன் தேவனிடத்துக்கு போவதற்கு இருக்கும் ஒரே வழி மரணம் தான். කවුද මේ ස්වාමීන් වහන්සේගේ ශුද්ධවන්තයෝ කියන්නේ?
கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்படுபவர்கள் யார்? ඒ ගැන වැරදි අවබෝධයක් තියෙන්න පුළුවන්. சிலர் இதை தவறாக புரிந்து கொண்டிருக்க முடியும். සුද්ධවන්තයෝ කියන්නේ කාටද මේ බයිබලයේ? பரிசுத்த வேதாகமத்திலே பரிசுத்தவான்கள் என்று யாருக்கு சொல்லப்படுகிறது? සුද්ධවන්තයෝ කියලා දෙවියන් වහන්සේ කියන්නේ කාටද? பரிசுத்தவான்கள் என்று தேவன் யாரை சொல்லுகிறார்? තමන්ගේ පව් ගැන සමාව ලබපු, තමන්ගේ පව් වලට සමාව ලබපු පව්කාරයෙක් ගැන. தன்னுடைய பாவங்களுக்காக, தான் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பை பெற்றுக் கொண்டவர்களுக்கு தான் அப்படி சொல்லப்படுகிறது. මෙන්න මේකයි. සමාව ලබපු පව්කාරයෙක්. மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பாவி. ආන්නේකයි. සමාව ලබා ගැනීම හරි වැදගත්. மன்னிப்பை பெற்றுக்கொள்வது மிக முக்கியமானது. ඔබ දෙවියන් වහන්සේගෙන් සමාව ලබලා තියෙනවද? நீங்கள் தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றிருக்கிறீர்களா? එහෙම සමාව දෙන්න දෙවියන් වහන්සේ විශාල දෙයක් කරලා තියෙනවා. அப்படி மன்னிப்பை கொடுப்பதற்கு அதுக்காக தேவன் பெரிய ஒரு வேலையை செய்திருக்கிறார். අපි එක එක්කෙනාගේ වරදවල් පාප වෙනුවෙන් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ දඬුවම් වින්දා. எங்கள் ஒவ்வொருவருடைய குற்றத்துக்காகவும் எங்கள் ஒவ்வொருவருடைய பாவத்துக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தண்டனையை அனுபவித்தார். අත්වලට ඇන ගැසුවා. அவருடைய கைகளிலே ஆணிகள் அடிக்கப்பட்டன. පාදවලට ඇන ගැසුවා. கால்களுக்கு ஆணிகள் அடிக்கப்பட்டன. කටුවටුන්නක් දැම්මා. அவருடைய தலையிலே முள்ளினால் செய்த கிரீடத்தை போட்டார்கள். ඒ ගලා ගියා. ரத்தம் வடிந்தோடியது. අන්න යේසුස් වහන්සේ දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයා මං කරපු පව් වෙනුවෙන් දඬුවම් වින්දා. அப்படியாக தேவனுடைய குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காக என்னுடைய பாவங்களுக்காக தண்டனையை அனுபவித்தார். ඔබ ඒක විශ්වාස කරන්න ඕනේ. நீங்கள் அதை நம்ப வேண்டும். මේ අම්මත් ඒක විශ්වාස කරුවා. இந்த தாயார் அதை நம்பினார். ඔබ මේක විශ්වාස කරුවේ නැත්නම් ඔබේ පාප වලට සමාව ලැබෙන්නේ නැහැ. நீங்கள் இதை நம்பவில்லை என்று சொன்னால், நம்ப மாட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டாது. ඔබ මරණයටපත් වුණාම ස්වර්ගයට යන්නෙත් නැහැ. நீங்கள் இறந்து போன பிறகு நீங்கள் பரலோகத்துக்கு போக மாட்டீர்கள். එහෙම වුණොත් හරිම කනගාටුයි. அப்படி நடந்தால் அது பரிதாபகரமாயிருக்கும். ඔබ මරණ දවසට හැමෝම අඬන්න ඕනේ. நீங்கள் இறந்த நாளில் எல்லாரும் அழ வேண்டும். ඇයි? ஏனது? නිරේට ගියා, මිනිස්සෙක් නිරේට ගියා. ஒரு மனிதன் நரகத்துக்கு போய்விட்டானே என்று. පව් සමාව ලැබුවා. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால், යේසුස් වහන්සේ ඔබේ පව් වෙනුවෙන් මරුණා කියලා විශ්වාස කරුවොත්, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்துக்காக இறந்தார் என்பதை நீங்கள் நம்பினால், ඔබට සුද්ධවන්තයෙක් කියලා බයිබලයේ කියනවා. அப்படி நீங்கள் செய்தால் உங்களை பரிசுத்தவான் என்று பரிசுத்த வேதாகமம் அழைக்கிறது. සුද්ධවන්තයන්ගේ මරණය பரிசுத்தவான்களின் மரணம் උන්වහන්සේ දිවිය අනර්ගය. அவர் பார்வைக்கு அருமையானது. මෙන්න මේ අත්දැකීම තමයි දැන් ඇයට සිදු වී තිබෙන්නේ. இந்த அனுபவத்தை தான் இந்த தாயார் பெற்றிருக்கிறார். මේ අපි කියවපු මේ ගීතාවලි 116 අපි හැම කෙනෙක්ම හොඳට ප්‍රවේශමෙන් හිමින් හිතලා කියවලා බලන්න ඕනේ. இந்த சங்கீதம் 116 நாங்கள் ஒவ்வொருவரும் மெதுவாக தியானித்து யோசித்து வாசித்து பார்க்க வேண்டும். ඔය ඉන්න විදියට ඔබ ජීවත් වෙලා ඉන්න එපා. இப்பொழுது வாழுகிற விதமாகவே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு போக வேண்டும். දෙවියන් වහන්සේ ඔබේ ජීවිතයට ඇතුළු වෙන්න ඕනේ. தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்குள் வர வேண்டும். යම් දවසකදී ஏதாவது ஒரு நாளிலே 1988 පවන මේ සහෝදරිය මේ අම්මගේ ස්වාමි පුරුෂයා යේසුස් වහන්සේ අදහගත්තා. 1988 ஆண்டுகளிலே இந்த தாயாருடைய கணவர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார். கர்த்தரிடத்தில் சென்றடைந்தார். යේසුස් වහන්සේ අදහගත්තා. கர்த்தரை ஏற்றுக்கொண்டார். ඔහුගේ ජීවිතය වෙනස් වුණා. அவருடைய வாழ்க்கை மாறியது. ඊට පස්සේ ඔහුගේ භාර්යාවත් යේසුස් වහන්සේ අදහගත්තා. அதுபோல அவருடைய மனைவியாரும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார். ඒ දේ සිදු වෙන්න ඕනේ. அது நடக்க வேண்டும். එතකොට තමයි ඔබට ස්වර්ගයට යන්නට ඔබට ස්ථිරවම අවස්ථාව ලැබෙන්නේ. அப்படி நடந்தால் தான், கர்த்தரை ஏற்றுக்கொண்டால் தான் நீங்கள் பரலோகத்துக்கு போவதற்கான உறுதித்தன்மை உங்களுக்கு கிடைக்கிறது. මෙම ගීතයේ තිබෙනවා ස්වර්ගයට ගිය මිනිසෙකුගේ ජීවිත කතාව. இந்த சங்கீதத்திலே இந்த பரலோகத்துக்கு போனவர்களுடைய வாழ்க்கை கதை இருக்கிறது. 8 වෙනි පදය. 8ாம் வசனம். ඔබ වහන්සේ මාගේ ආත්මය මරණයෙන්ද මාගේ ස්කන්ධුලෙන්ද මාගේ පාද පැකිලීමෙන්ද ගැලවූසේක. என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். මෙන්න මේක තමයි වැදගත්ම දේ. இதுதான் முக்கியமானது. ආත්ම
ආත්මය මරණයෙන් ගැලවීම. ஆத்துமாவை மரணத்திலிருந்து தப்புவித்தல். ශරීරයේ මරණයෙන් ගැලවෙන්නේ නැහැ. சரீரம் உடல் மரணத்திலிருந்து தப்புவதில்லை. ශරීරය මැරෙනවා. உடல் இறந்து தான் போகும். අවුරුදු 93ක් දීලා මැරෙනවා. 93 வயதாகி இறந்து போனார். සමහර අය ඊට කලින් මැරෙනවා. சிலருக்கு முன்பதாகவே இறந்து போவார்கள். හැබැයි මැරෙන්නේ ශරීරය. ஆனால் இறப்பது உடல். ආත්මයට මොකද වෙන්නේ? ஆத்மா ஆவிக்கு என்ன நடக்கிறது? මේ පොතේ ලියලා තියෙනවා ආත්මය මරණයෙන් ගැලවුවා. இந்த வசனம் சொல்லுகிறது ஆத்மாவை மரணத்துக்கு தப்புவித்தீர். මේක තමයි ඔබට වැදගත් වෙන්නේ. இதுதான் உங்களுக்கு முக்கியமானது. මරණයට පත් වෙනකොට මේ ශරීර කූඩුවෙන් ආත්මය අයින් වෙලා ස්වර්ගයට යනවා. இறக்கும் பொழுது இந்த உடலில் இருந்து ஆவியும் ஆத்மாவும் பிரிந்து பரலோகத்துக்கு போகிறது. 9 පදය හරිම අපූර්වයි. 9வது வசனம் மிகவும் அருமையாக இருக்கிறது. நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே நடப்பேன். ජීවනුள்ள දේශത്തെ මේ ජීවතුන්ගේ දේශේ කොහෙද තියෙන්නේ? இந்த ஜீவனுள்ளவருடைய தேசம் எங்கே இருக்கிறது? කොහෙද තියෙන්නේ? எங்கே இருக்கிறது? මේ පොළවේ නෙමෙයි. இந்த பூமியில் அல்ல. අපි හිතා යාමේ ජීවත් වෙලා ඉන්න එක ගැනයි මේ කියන්නේ කියලා. நாங்கள் நினைக்கலாம் இங்கே உயிரோடு இருப்பதை பற்றி தான் இது சொல்லுகிறது என்று. මිනිස්සු කියන්නේ එහෙම නෙමෙයි. මේක ජීවතුන්ගේ දේශය. மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இது உயிருள்ளவர்களுடைய தேசம். මනවුන්ගේ දේශය වෙන කොහෙද? இறந்தவர்களுடைய தேசம் வேற எங்கோ இருக்கிறது. ජීවතුන්ගේ දේශය කියන්නේ ස්වර්ගය. ஜீவனுள்ளவருடைய தேசம் என்று உண்மையிலே சொல்லப்படுவது பரலோகத்துக்கு. නියමාදහස ඒකයි. அதுதான் அதனுடைய உண்மையான அர்த்தம். land of the living ජීවතුන්ගේ දේශය. ඇත්තටම ජීවත් වෙලා ඉන්නේ ස්වර්ගේ. ஜீவனுள்ளவருடைய தேசம் உண்மையிலேயே உயிரோடு இருப்பது பரலோகத்தில் தான். දැන් දෙවියන් වහන්සේ ඉදිරියේ හැසිරෙනවා කියලා කියලා තියෙනවා. இப்பொழுது தேவனுக்கு முன்பதாக நடப்பேன் என்று சொல்லப்படுகிறது. දැන් මේ අපි හැමදෙනාම විශේෂයෙන්ම දෙන්නේ අධීනවන්තෝ අපි තේරුම් ගන්න ඕන එක දෙයක් ඔය 11 වෙනි පදේ තියෙනවා. நாங்கள் எல்லாருமே குறிப்பாக விசுவாசிகள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வசனம் 11வது வசனத்திலே இருக்கிறது. පොඩ ඉවසිල්ලෙන් අහගන්න ඕන. சற்று பொறுமையாக இதை கேட்டுக்கொள்ளுங்கள். අපේ මේ කන්නාත්තල් සහෝදරිය වෙනුවෙන් අපි මේ ගත කරන අන්තිම පැය මේ ගත කරන්නේ. இந்த கண்ணாத்தாள் சகோதரிக்காக நாம செலவிடுகிற கடைசி ஒரு மணி நேரம் இது. ඇය වෙනුවෙන් ආයෙ කල් ගත කරන්නේ නැහැ. அவருக்காக இனி நாங்கள் நேரம் செலவிட போவதில்லை. ඒ නිසා පොඩ්ඩක් ඉවසිල්ලෙන් අහගන්න. அதனால் சற்று பொறுமையோடு இதை கேட்டுக்கொள்ளுங்கள். 11வது வசனம். எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். මෙන්න බලන්න මිනිස්සෙකුට එන සිතුවිල්ල. பாருங்கள் ஒரு மனிதனுக்கு வருகிற யோசனை எப்படி இருக்கிறது என்று. මට කිසිම සැකයක් නැහැ මේ අම්මටත් එහෙම හිතෙන්න ඇති. எனக்கு எந்த சந்தேகம் இல்லை. இந்த தாயாரும் அப்படி நினைத்திருப்பார். ඔක්කොම මිනිස්සු බොරුවක්. எல்லா மக்களும் பொய்யர் என்று. ඔබ දන්නවා ඔබ දැනගන්න ඕනේ මේ තනිව සිටීමේ තිබෙන අමාරුකම. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தனிமையில் இருப்பதனுடைய தனியாக இருப்பதனுடைய சிரமத்தை. අයට දරුවෝ හිටියා. அவர் பிள்ளைகள் இருந்தார்கள். අයට නෑදෑයෝ හිටියා. உறவினர்கள் இருந்தார்கள். අයට අසල්වාසියෝ හිටියා. பக்கத்து வீட்டுக்காரர்கள் இருந்தார்கள். ඒ අය සොයලා බැලුවා මේ අම්මා ගැන. இந்த தாயாருடைய சுக நிலைமைகளை தேடி பார்த்தார்கள் அவர்கள். නමුත් ඇගේ ජීවිතයේ අවසාන අවුරුදු 20ක් විතර අපි කල්පනා කරුවොත් ஆனால் இந்த தாயாருடைய கடைசி 20 வருட ஆண்டுகளை நாங்கள் எடுத்து பார்த்தால் වැඩි හරියක් ඇය තනියෙන් ඉන්නවා වගේ. பெரும்பாலும் அவர் தனியாக உட்கார்ந்து இருப்பதை தான் பார்த்திருக்கிறோம். උදේ වෙනවා, රෑ වෙනවා, ආයෙ උදේ වෙනවා, ආයෙ රෑ වෙනවා. விடுகிறது, இரவாகிறது, திரும்பவும் காலை விடுகிறது. තනියෙන් කැම ටික උයනවා, தனியாக உணவு சமைத்துக் கொள்கிறார். තනියෙන් කැම කනවා. தனியாக உணவு சாப்பிடுகிறார். මේක ඉතාමත්ම අමාරු දෙයක්. இது மிகவும் கடினமான கஷ்டமான ஒரு விடயம். එහෙම ටික දවසක් කරනකොට සියලුම ලෝකෙම එපා වෙනවා. அப்படி கொஞ்ச காலம் போகும் பொழுது இந்த உலகமே வெறுத்து போயிடும். බොහොම ලොකු පරිත්‍යාගයක් ඒක. அது மிகப்பெரிய ஒரு தியாகம். මේ තිලකජෝති සහෝදරිය දෙවියන් වහන්සේගේ සේවයට කැප වුණා. திலக ஜோதி சகோதரி தேவனுடைய ஊழியத்துக்காக தன்னை அர்ப்பணித்தார். අවිත් කොළඹ අපි සමග එකට සේවය කරන්නට නැවතුණා. வந்து எங்களோடு சேர்ந்து ஊழியம் செய்வதற்காக கொழும்பிலே தங்கி இருந்தார். එතන තියෙන මේ ගැඹුරු කැපවීම අපිට පේන්නේ නැහැ සමහර විට. அதில் இருக்கிற அந்த ஆழமான அர்ப்பணிப்பை நாங்கள் அதிகமான நேரத்தில் காண்பதில்லை. ඒකේ ලොකුම අමාරුකම වින්දේ කවුද? அதனுடைய பெரும் அவஸ்தையை அனுபவித்தது யார்? ඒකේ ලොකුම අමාරුකම වින්දේ අම්මා.
அதனுடைய பெரும் கஷ்டத்தை அனுபவித்தது தாயார். ඇය තනියෙන් ඉන්න කැමති වුණා. அவர் தனியாக இருக்க விருப்பப்பட்டார். ඇය ලොකු කලකිරීමක් ඇති වෙන්න ඇති සමහර වෙලාවට. சில நேரத்தில் மன விரக்தி வந்திருக்கலாம். නමුත් යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ඇය ඒක දරාගෙන හිටියා. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே அந்த மனக்கலக்கத்தை அவர் தாங்கிக் கொண்டிருந்தார். මෙතන ඉන්න අපි කවුරුවත් ගිහිල්ලා ඇහුවේ නෑ අම්මා තනියෙන් නේද කියලා. இங்க இருக்கிற எங்களில் யாருமே போய் கேட்கவே அம்மா நீங்க தனியா தானே இருக்கிறீங்கன்னு. නමුත් ඇය තමන්ගේ දියණිය තමන් ළඟ ඉන්න පුළුවන් දියණිය. තවත් ඉන්නව නමුත් ඒ දියණියව මුදා හැරියා සේවයට. ஆனாலும் அவர் எதையும் யோசிக்காமல் தன்னோட இருக்கக்கூடிய தன்னுடைய மகளை ஊழியத்துக்கு என்று போக அனுமதித்தார். බොහොම කලාතුරකින් තමයි ඇයට පුළුවන් වුණේ ඇවිල්ලා අම්මා බලන්න. அவருக்கு மறுபடியும் வந்து தாயாரை அம்மாவை பார்த்து செல்வதற்கு வாய்ப்புகள் மிக குறைவாகத்தான் கிடைத்தது. ඊට පස්සේ අවසාන අවුරුදු 3 බැලුවා. கடைசி 3 வருடங்களை எடுத்து பார்த்தார். දෙවියන් වහන්සේ ඇයට කරුණාව දැක්වුවා. தேவன் அவருக்கு இரக்கம் காண்பித்தார். අපේ රාසය සහෝදරයත් සහෝදරියත් මේ නිවසේ ඇයව පදිංචි කරගෙන හිටියා. என்னுடைய ராசியா சகோதரன் சகோதரியும் இந்த தாயாரை இந்த இடத்திலே அவரை வைத்து பராமரித்து வந்தார். ඇගේ සමදුක්සා බැලුවා. அவருடைய சுகநலன்களை தேடி பார்த்தார்கள். එතකොට ඇයට යම්කිසි සහනයක් එකෙන් ලැබෙන්න ඇති. அதன் மூலமாக அந்த தாயாருக்கு ஒரு ஆறுதல் கிடைத்திருக்கும். ඊට පස්සේ අවසාන දවස්වල கடைசி நாட்களிலே අපේ තිලක ජෝති සහෝදරිය තීරණය කෙරුවා ඇවිල්ලා අම්මා ළඟ ඉන්න ඕනේ කියලා. என்னுடைய திலக ஜோதி சகோதரி முடிவெடுத்தார் நான் வந்து அம்மாவோடு இருக்க வேண்டும் என்று. නමුත් ඇයට වැඩි කලක් ඉන්න තිබුණේ නැහැ. ஆனால் வெகு நாட்கள் இருக்க தேவைப்படவில்லை. දෙවියන් වහන්සේ මේ අම්මාට දුන්නු කාල සීමාව අවසන් වෙලා ඒව කැඳවගත්ත ස්වර්ගයට. இந்த தாயாருக்கு தேவன் கொடுத்த காலம் முடிவடைந்தது. இந்த தாயாரை கர்த்தர் தம்மிடத்தில் எடுத்துக்கொண்டார். ප්‍රිය සහෝදර සහෝදරියනි මේ වයස්ගත ජීවිතයේ තනිකම ගැන මේ තරුණ වයසේ ඉන්න අය ටිකක් හිතලා බලන්න. அன்பானவர்களே, இந்த வயதான பிறகு வருகிற இந்த தனிமையை குறித்து இள வயதில் வாலிப வயதில் இருக்கிறவர்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். මොකද ඒකයි දෙවියන් වහන්සේ මෙතන කිව්වේ. அதை பற்றி தான் தேவன் சொல்லுகிறார். මංගල ගෙදරට යනවා අවමංගල්‍ය ගෙදරට මන බැලපීමේ ගෙදරට යන්නේ කොහොඳයි. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கிலும் துக்க வீட்டுக்கு போவது நல்லது. අපි හිතලා බලලා යම් කිසි දෙයක් ඉගෙන ගනී කියලා කිව්වා. நாங்கள் யோசித்து அதை பார்த்து ஏதாவது கற்றுக்கொள்வோம் படித்துக் கொள்வோம் என்று சொன்னார். ප්‍රිය සහෝදර සහෝදරියනි අපි ඉගෙන ගන්න ඕනේ. நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டும், நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். අපි දන්නා වූ අපේ සභාවේ අධීනවන්තයන් ඉන්නවා වයස්ගත. எங்களுடைய சபையிலே எங்களுக்கு தெரியும் வயது போனவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். අපි ඒ අය සමග කොපමණ ආශ්‍රය කරනවද? நாங்க அவங்களோட எவ்வளவு பழகுறோம், ඒ අය වෙනුවෙන් කොපමණ කැප වෙනවද? அவர்களுக்காக நாங்கள் எவ்வளவு எங்களை அர்ப்பணிக்கிறோம், ඒ අය සමග වෙලා ගත කරනවද? அவங்களோட நாங்க எவ்வளவு நேரம் செலவிடுறோம். ඒක ඉතා විශාල සේවයක්. அது மிகப்பெரிய ஒரு ஊழியம். ඒ සේවය කරන්න ඔබ ඉදිරිපත් වෙනවද? அந்த ஊழியத்தை செய்யறதுக்கு நீங்க முன் வாரீங்களா? මේක ඉතාමත්ම වැදගත්. இது மிக முக்கியம். මේ ඇගේ පැත්තෙන් අම්මාගේ පැත්තෙන් අපි බලනකොට ඇය කෙන්දිරි ගන්න නැතුව අඬලා වැළපෙන අනේ මම තනියෙන් ඉන්නේ උඹලා වරෙල්ල මල් ළඟට කියලා කියන්නේ නැතුව දුවව සේවයට යවලා හිටියා. தாயாருடைய பக்கத்துல இருந்து நாங்க யோசிச்சு பார்த்தா, அந்த அம்மாவின் பக்கத்துல இருந்து பார்த்தால் அவர் இதை குறித்து முறுமுறுக்காமல் முணுமுணுக்காமல் அழுது புலமாமல் நான் தனியா இருக்கிறேன் என்று புலம்பாமல் தன்னுடைய மகளை ஊழியத்துக்கு போவதற்கு இடம் கொடுத்தார். ඇයට ලොකු විපාකයක් තියෙනවා ඒ නිසා. அதை செய்தபடிதான் இந்த தாயாருக்கு மிகப்பெரிய ஒரு பிரதிபலன் இருக்கிறது. ඇය අවුරුදු 75ක් 80ක් 85ක් 90ක් වෙනකොට ඇඬුවා නම් අනේ මට ඉන්න බෑ එන්න එන්න ඔක්කොම දරුවෝ මල්ලකට එන්න කියලා. එහෙනම් මොකද වෙන්නේ? அவளுக்கு 75, 80, 90 வயதாகும் பொழுது எனக்கு இனி தனியா இருக்க முடியாது, இந்த பிள்ளைகள் எல்லாம் என்கிட்ட வாங்கன்னு சொல்லி அழுதிருந்தா என்ன நடந்திருக்கும்? එහෙනම් අපිට මේ තිලක ජෝති සහෝදරියට අපි සමග කරන්න තිබුණු සේවයෙන් භාගයක්වත් කරන්න ලැබෙන්නේ නැහැ. அப்படி நடந்திருந்தா இந்த திலக ஜோதி சகோதரிக்கு எங்களோட சேர்ந்து செய்ய கிடைச்ச ஊழியங்கள் பாதி கூட செஞ்சு கொள்ள முடியாம මේ போயிடும். සේවය කියන එක කැපවීමෙන් තමයි කරන්නේ. இந்த ஊழியத்தை அர்ப்பணிப்போட தான் நாங்க செய்யணும். ඒකේ තියෙන සංගවුණු පරිත්‍යාගශීලී භාවය. அதுக்கு பின்னாலே ஒரு தியாகம் மறைஞ்சிருக்கு. ඒක අපි හරියට තේරුම් ගන්න ඕනේ. அதை நாங்க சரியா புரிஞ்சு கொள்ளணும். යේසුස් වහන්සේ පිළිගත්තු අය එහෙමයි. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான். මගේ පියා මරණයට පත් වුණේ වයස 95ක් ගිහිල්ලා.
என்னுடைய தகப்பனார் இறக்கும் பொழுது அவருக்கு 95 வயது. ඔහු ඉතා වයස වෙන ඇඳේ හිටියා. மிகவும் வயோதிபராக படுத்த படுக்கையாய் இருந்தார். මම ඔහුව බලන්න ගියාම நான் அவரை பார்க்க போகும் பொழுது ඔහු මට කිව්වා அவர் எனக்கு சொல்லுவார், ඔබ යන්න. நீ போ, ඔබ සේවය කරන්න. நீ போய் ஊழியம் செய், දෙවියන් වහන්සේ මාව බලාගන්න. தேவன் என்னை பார்த்துக் கொள்வார். මෙන්න මේක ඉතා වැදගත්. இது மிக முக்கியமானது. එනිසා අපිට ඉගෙන ගන්න ගොඩක් දේවල් තියෙනවා. ஆக நாங்க படிச்சுக் கொள்றதுக்கு நாங்க கற்றுக்கொள்வதற்கு நிறைய விஷயம் இருக்கு. තමන්ගේ දරුවන් සේවයට මුදා හැරලා තමන් තනි වෙනවා. தங்களுடைய பிள்ளைகளை ஊழியத்துக்கேற்ற போக இடம் கொடுத்து தாங்கள் தனிமையில் இருப்பார்கள். විද්‍යාත්‍යා බලා ඉන්නවා කාමරය ඇතුලේ. ஒரு அறைக்குள்ளே சுவரையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும். එළි වෙනවා රැ වෙනවා. விடிகிறது, இரவாகிறது, ඉවරයක් නැහැ දවසින් දවස යනවා. முடிவில்லாமல் நாள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ඒකට ලොකු ශක්තියක් තියෙනවා. இதை செய்வதற்கு பெரும் ஒரு உறுதி, மன உறுதி தேவை. අපි මේ සහෝදරිය ගැන දන්නේ බොහොම ටිකයි. இந்த சகோதரியை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் தான் தெரியும். ඇගේ ඇතුලේ හිතේ තිබෙන දේවල්. அவருடைய மனசுக்குள்ள இருந்த விஷயங்கள், දෙවියන් වහන්සේට තිබෙන කැපවීම. தேவனுக்காக அவர் மனதில் இருந்த அர்ப்பணிப்பு, ඒවා අපි දන්නේ නැහැ. இதுகளெல்லாம் எங்களுக்கு தெரியாது. මේ නිසා අපේ සහෝදර සහෝදරියන් අපිට ඉගෙන ගන්න ගොඩක් දේවල් තියෙනවා. இதனால நாங்க படிச்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள், தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள், கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ඉතින් දැන් මේ සියල්ල අවසන්. இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப ඇගේ කැපවීමේ කාලය ඉවරයි. அவருடைய அர்ப்பணிப்பின் காலம் முடிந்தது. දැන් මොකක්ද කරන්න තියෙන්නේ? இப்பொழுது என்ன செய்ய இருக்கிறது? 13 වෙනි පදේ. 13வது வசனம். මහත් ශ්‍රේෂ්ඨ ගැලවීම. மிக பெரிதான ரட்சிப்பு. මම ගැලවීමේ කුසලාන රැගෙන ස්වාමීන්ගේ නාමයෙන් යාඥා කරන්නේ. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். 18 වෙනි පදේ. 18வது வசனம். ප්‍රශංසා. துதி. මාගේ බාර උන්වහන්සේ ඉෂ්ට කරනවා කියන තේරුම ඒකයි. நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை செலுத்துவேன், நிறைவேற்றுவேன் என்பதனுடைய அர்த்தம் அதுதான். මේ ගීතිකාවේ අන්තිමට ඒ ගීතිකාකාරයා කෑ ගහලා කියනවා ස්වාමීන්ට ප්‍රශංසා කරෝ. இந்த சங்கீதத்தின் கடைசியிலே அந்த சங்கீதத்தை எழுதியவர் சத்தமிட்டு உரத்த சத்தமாய் சொல்கிறார், அல்லேலூயா என்று சொல்லி, அதாவது கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லி. මේ අම්මෙන් කියන ඇත්ත ඒක තමයි. இந்த தாயார் இப்பொழுது அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ස්වාමීන්ට ප්‍රශංසා කරා. දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරෝ. கர்த்தரை துதியுங்கள், தேவனை துதியுங்கள். ඒ නිසා අපේ සහෝදර සහෝදරියනි මෙතන ඉන්න ඇදහිලිවන්ත අපි අද අලුත් පටන් ගන්නමක් අලුත් ආරම්භයක් අපේ ජීවිතවලට තියන්න ඕන. ஆக இங்க இருக்கிற விசுவாசிகள் ஆகிய நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பத்தை, புதிய ஒரு அடியை நாங்கள் எடுத்து வைக்க வேண்டும். අපි ප්‍රායෝගිකව සේවය කරන්නට ඕන. நாங்கள் நடைமுறை ஊழியத்தில் நடைமுறையாக செயல்படுத்த வேண்டும். අපිට දේශනාවලින් සේවය කරන්න පුළුවන්. நாங்கள் பிரசங்க ஊழியங்கள் செய்து கொண்டு போகலாம். නමුත් ප්‍රායෝගිකව සේවය කිරීම ඉතාමත් අමාරුයි. ஆனால் நடைமுறையில் நாங்கள் ஊழியம் செய்வது சிரமமானது. ඉතින් දෙවියන් වහන්සේට අපි ස්තුති කරනවා අය පිළිබඳව. அந்த தாயாருக்காக நாங்கள் தேவனுக்கு நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம். අයට කරුණාව දැක්වූ අයට උපස්ථාන කළ සම්බදනා ගැන දෙවියන් වහන්සේට අපි ස්තුති කරනවා. அவருக்கு கருணை காட்டிய, அவரை பராமரித்துக் கொண்டு அவருக்கு உதவி செய்த அனைவருக்காகவும் நாங்கள் தேவனுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ඉතින් දැන් අපිට ආයව යලි මුණ ගැසෙන්න පුළුවන් වන්නේ ස්වර්ගයේදී. நாங்கள் அவரை மறுபடியும் பார்க்க முடியும், திரும்ப பார்க்க முடியும் பரலோகத்தில். හැබැයි ඒකට ඔබත් ස්වර්ගයට යන්න ඕන. அதுக்கு நீங்களும் பரலோகம் போக வேண்டும். ස්වර්ගයට යන විදිය ඔබ දැනගන්න. எப்படி பரலோகத்துக்கு போவது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ස්වර්ගයට යන්නේ එක දෙයක් විශ්වාස කරපු විදිහ. ஒரே ஒரு விஷயத்தை நீங்க நம்பினா மட்டும்தான் பரலோகம் போகலாம். ආගම හින්දා නෙමෙයි. நீங்கள் மதத்தினால பரலோகம் போக முடியாது. අපි යන්නේ ස්වර්ගයට එක දෙයක් විශ්වාස කරපු නිසා. ஒரு விஷயத்தை நீங்க நம்பினா பரலோகம் போகலாம். මං වෙනුවෙන් යේසුස් වහන්සේ මැරුණා. எனக்காக, எனக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து இறந்து போனார், மரித்து போனார். ඔබ ඒක විශ්වාස කරනවද? நீங்க அதை நம்புறீங்களா? විශ්වාස කරන්නේ නැතු කෙනෙක් ඉන්නවනම් අද මෙතනින් මේ පිටත් වෙලා යන්න එපා. මේ ගැන අපි හරියටම විශ්වාස කරගෙන යන්න ඕන. இதை நம்பாதவங்க யாராவது இருப்பீங்கன்னா தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போக வேணாம். இது நாங்க எப்படியாவது நிச்சயமா தெரிஞ்சு கொண்டு தான் போக வேண்டும். එහෙනම් දෙවියන් වහන්සේ ස්තුති ප්‍රශංසා වේවා. ஆகிய தேவனுக்கு நன்றியும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. අපි තව ටික වේලාවකින් මේ මృత ශරීරයේ භූමි දාන කරමු. கொஞ்ச நேரத்திலே இந்த உடலை நாங்கள் அடக்கம் செய்து விடுவோம். දැන් සහෝදරිය ඉන්නේ ස්වර්ගයේ. சகோதரி இப்பொழுது பரலோகத்தில் இருக்கிறார். ඇදලා තියෙන ශරීරයේ කූඩුව පවා. இங்கே இருப்பது உடல் மட்டும்தான். අපි දෙවියන් වහන්සේට ස්තුති ප්‍රශංසා කරන්නේ. நாங்கள் தேவனுக்கு தான் நன்றி சொல்லுகிறோம்.
අපි එනම් දැන් යාඥාවට සිත එකතු කරමු. நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். நாங்கள் அனைவரும் எழுந்து நின்று ஜெபம் செய்வோம். நாங்கள் கண்களை மூடி ஜெபத்தில் ஒன்றுபடுவோம். அன்பும் இரக்கமும் உள்ள பரம தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறீர். நீர் ஜீவனுள்ள தேவன் மாத்திரமல்ல, எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிற தேவனாயிருக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் மூலமாக, அவருடைய இரத்தம் சிந்துதலின் மூலமாக நீர் எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான அனுபவத்தை, இந்த பாக்கியத்தை நீர் கன்னத்தால் சகோதரிக்கும் கொண்டு வந்து கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைய தினத்தில் இந்த கன்னத்தால் சகோதரியினுடைய அனுபவம், ஆண்டவரே, இந்த வேத வசனத்தின் படி தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவனுடைய கூட இருக்க ஆசையுண்டு, அது அதிக நன்மையாய் இருக்கும் என்ற வசனத்தின் படி அந்த அனுபவத்திற்குள் வந்திருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சகோதரனுடைய விசுவாசத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய வாழ்நாளில் ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு மத ரீதியாக அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஒரு நெருங்கிய தனிமையான ஒரு உறவை கொண்டு வந்து கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்று முதல் நீர் அவரை அழைத்த தினம் வரை ஆண்டவரே, அந்த விசுவாச ஓட்டத்தில் அவர்கள் இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை பற்றி கொண்டபடியினால் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய வாழ்க்கை காலத்தில் அவர் முகம் கொடுத்த சகல கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், சவால்கள் யாவற்றிலும் இருந்து நீர் அவர்களை விடுதலையாக்கி ஆண்டவரை இப்பொழுது உம்முடைய பிரசன்னத்துக்கு நீர் அவர்களை அழைத்திருக்கிறபடியினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகோதரியினுடைய வாழ்க்கையில் நீர் அவர்களுக்கு கிருபையாய் உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவர்கள் செய்த தியாகங்களை குறித்து நாங்கள் இப்பொழுது கேட்டோம். ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உண்மையாகவே நீர் அவர்களை தெரிந்தெடுத்து ஆண்டவரே அவர்களை ரட்சித்து உமக்காக ஒரு சாட்சியாக நீர் இந்த உலகத்தில் வைத்து அவருடைய வாழ்க்கை காலத்தில் நீர் அவர்களை கொண்டு உம்முடைய காரியங்களை, உம்முடைய சித்தத்தை நீர் நிறைவேற்றியபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது ஆண்டவரே, அவர்களை நீர் உம்மண்டையில் அழைத்துக் கொண்டிருக்கிறபடியினால் உமக்கு மீண்டுமாக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த அறக்காராதையில் நீர் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சோகப்படுகிற, துக்கப்படுகிற பிள்ளைகளோடு, அவருடைய குடும்பத்தார்களோடு நீர் கூட இருந்து அவர்களை ஆறுதல் படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த எதிர்பார்ப்பின் மூலம் நீர் அவர்களை தைரியப்படுத்தி அவர்களை ஆறுதல் படுத்தி ஆண்டவரே, நீரே அவர்களோடு கூட இருக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மிகுதியான நேரத்தை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருந்தாலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமாறு ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, தாய்மார்களே, நாங்கள் அப்படியாக இந்த கடைசி அஞ்சலி செலுத்த போகிறோம். இந்த சரீரத்தை இன்னும் காணாதவர்கள் இருப்பீர்களானால் நாங்கள் இப்பொழுது ஒரு பாடலை பாடுவோம். பாடலை பாடுகிற வேளையிலே இந்த வழியாக வந்து அஞ்சலி செலுத்தி இப்படியாக நாங்கள் ஒழுங்கு கிரமமாக செல்வதற்கு முயற்சி செய்வோம். பாடலை பாடிக்கொண்டிருக்கிற வேளையிலே இறுதி அஞ்சலி செலுத்தலாம். நீங்கள் வந்து கிரமமாக வந்து இந்த பக்கமாக வந்து அஞ்சலி செலுத்தி செல்லலாம். பாட்டுத்தாளிலே 7வது பாடல், தாய் தேற்றுவது போல, கீதாங்க அந்த தாய்
சரீரம் மயானத்தில் செல்லப்பட்டு அங்கே அடக்க ஆராதனை நடத்தப்படும்.
பாட்டுத்தாளிலே 4வது பாடல் கீதம் 4 திருப்பாதம் நம்பி வந்தேன். இப்பொழுது வேத வாக்கியம் வாசிக்கப்படும். நாம் எல்லோரும் அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம்
13-18 வரை. 1 தெசலோனிக்கேயர் 4:13-18 வரை. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். பிரியமான நண்பர்களே, நாங்கள் தொடர்ந்தும் 1 மணி தியாலமாக நாங்கள் வேதத்தை நாங்கள் தியானித்து வந்தோம். இந்த அருமையான சகோதரி கண்ணாத்தாருடைய மரணத்தை குறித்து, அந்த மரணத்தை முன்னிட்டு நாங்கள் செய்து வரும் இந்த ஆராதனை தேவனுக்கு பிரியமும் அவருக்கு இஷ்டமுமாய் இருக்கிறபடினாலே திரும்ப வேத வசனங்களை நாங்கள் பற்றி பேசுவதற்கு, உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு அது ஒரு மிகப்பெரிய, இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அது இங்கிருக்கிற அநேக கிறிஸ்தவர்களுக்கும் ஆண்டவரை அறிந்தவர்கள், ஆண்டவர் அறியாதவர்களுக்கும் உகந்த வார்த்தையாக இந்த வேதாகமத்தில் வாசனம் எழுதப்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் திரும்ப நாங்கள் போதித்து திரும்ப அதை பற்றி நாங்கள் பேச வேண்டும் என்றால், நாங்கள் பேசுகிறோம் என்றால் அதனுடைய ஆழமான கருத்துக்கள், ஆழமான காரியங்கள் அங்கே ஆண்டவர் வைத்திருக்கிறார். நாங்கள் வாசித்தது போல இப்பொழுது வாசித்த வேத பகுதியை நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு, அந்த நம்பிக்கை அடைந்து மரணத்துக்கு முகம் கொடுத்து சதாகால ஜீவனுக்கு வழியாக சென்ற அந்த சகோதரியை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அவர் வாழ்ந்த காலங்களிலே நிச்சயமாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டபடினாலே அவருடைய வாழ்க்கையிலே பாவ மன்னிப்பு என்கிற மீட்பு கிடைத்தது. இந்த பாவ மன்னிப்பு என்பது மனிதனுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் பாவம் மன்னிப்பு பெறாவிட்டால், கடவுளிடத்திலிருந்து பாவ மன்னிப்பு பெறாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல மாட்டான் என்று. நமக்கு தெரியும், பரலோக ராஜ்யம் என்று ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அதான் நாங்கள் இப்பொழுது இங்கே வாசித்தோம். பாருங்கள், நாங்கள் வாசித்தோம், உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட செல்லுவோம். இந்த நம்பிக்கையிலே நாங்கள் வாழுவோம், இந்த நம்பிக்கையிலே நாங்கள் வைத்து கொண்டு இருப்போம். இந்த ஒரு விசுவாசியினுடைய மரணத்தின் மூலியமாக எங்களுக்கு வேதாகமத்தை நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம், வேதாகமத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். இது மிகவும் முக்கியமான காரியமாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில். எங்களுக்கு தெரியும், நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தனிப்பட்ட ரீதியாக எனக்கும் அவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பு அடைந்த எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கையான, ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தை இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்கருக்கு எழுதும் பொழுது அவர் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறார் சபைக்கு. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகுங்கள், அவர் மாத்திரமே இந்த உலகத்தில் வந்து நம்மை பரலோகத்துக்கு சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரே தேவனாக இருக்கிறார். இந்த நம்பிக்கையை நாங்கள் வைத்துக்கொண்டு இன்றைய தினத்திலே இந்த சகோதரி செய்த நன்மைகள், இந்த சகோதரி செய்த காரியங்கள், இந்த பூமியில் வாழும் காலங்களிலே அவரோடு கூட போனபடினாலே தேவன் தாமே இந்த சகோதரியை பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு இப்பொழுது சதா கால ஜீவனுக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் தேவன். அது ஆனபடினாலே நமக்கும் இந்த வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை வழிபடும் பொழுது இந்த நம்பிக்கை நம் மனதிலே உறுதியாக்கப்படுகிறது. ஆனபடினால்தான் இந்த வசனத்திலே கடைசி வசனத்தில் எழுதுகிறார், 18வது வசனத்திலே, ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள்.
இந்த வார்த்தையில் மாத்திரமே நாங்கள் தேற்றப்பட வேண்டும், இந்த வார்த்தையில் மாத்திரமே நாங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும், இதோடு நாங்கள் வாழ வேண்டும். இந்த நம்பிக்கையில் வாழும் பொழுது எங்களுக்கு இந்த பரலோக வாழ்க்கைக்கு செல்வதற்கு தேவன் தாமே அந்த வழியை எங்களுக்கு காட்டுவார். நாங்கள் தொடர்ந்தும் செய்திகளை கேட்டோம், நீண்ட செய்திகள் அவசியம் இல்லை. ஆனால் இந்த மரணத்தின் மூலியமாக நாங்கள் வேதத்தை கற்றுக்கொண்டோம், வேதத்தை கேட்டோம், வேதத்தில் பிரிந்து பல ரகசியங்களை அறிந்து கொண்டோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். 7வது பாடலை பாடுகிற பொழுது அடக்காராதனை செய்யப்படும். பிரியமானவர்களே, நாங்கள் இப்பொழுது கன்னத்தால் சகோதரியினுடைய இந்த சரீரத்தை பூமிக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். அதை நாங்கள் செய்யும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டுமாக வரும் நாளில் இந்த சரீரம் உயிர்த்தெழப்பட்டு அவருடைய மகிமையின் சரீரத்தின் ரூபத்தை எடுக்கும் என்ற நம்பிக்கையோடே நாங்கள் இந்த காரியத்தை செய்கிறோம். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற நாளிலே நாங்கள் மீண்டுமாக இந்த சகோதரியை கண்டு கொள்ள போகிறோம் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் முன்பு வாசித்த வேதவசன பகுதியில் அதன்படி நான் இப்பொழுது எங்களுடைய கன்னத்தால் சகோதரியினுடைய இந்த சரீரத்தை பூமிக்கு ஒப்பு கொடுக்க போகிறேன். மண்ணுக்கு மண்ணு, தூசுக்கு தூசி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமையோடு மேகங்களின் மேல் வரும் நாளில் கன்னத்தால் சகோதரனுடைய மரணத்துக்கு ஏதுவான இந்த சரீரமும் உயிர்த்தெழப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் சரீரத்தின் ரூபத்தை எடுக்கும் என்ற நிச்சய எதிர்பார்ப்போடு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினுடைய நாமத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். Yes.
Yes,